ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இங்க கிச்சனுக்கு வந்திருக்கிறேன். ஆமா, என்னை தள்ளிட்ட கிச்சன் பக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அவ்வளவு தூரம் என் பக்கத்துல. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து புது டிஷ் ஒண்ணு செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பரோட்டால தான் கொத்து பரோட்டா பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு சப்பாத்தில கொத்து பரோட்டா பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸி. நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பரோட்டா நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர முடியாது. வீட்டில் சுடுற சப்பாத்திலேயே லைட்டாக நம்ம வாட்டியே பரோட்டா போட்டு செஞ்சிடலாம். பரோட்டாவும் இதுதானே, இதே மாதிரி தானே இருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு நம்ம வீட்லேயே சப்பாத்தி சுடுறோம்ல, அதில் 2 சப்பாத்தி 3 சப்பாத்தியை போட்டு நம்ம பரோட்டா பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அது எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நானே நறுக்குனது பொடி பொடியாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, அங்கே ஒரு 2 முட்டை இருக்குது. இங்கே வந்து நம்ம சப்பாத்தி பிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சப்பாத்தி ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட ஹோட்டல் மாதிரி பெரிய சட்டிலாம் கிடையாது, சின்னது தான் இருக்குது. தோசை கல் இதில் கொஞ்சம் பொடி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தோசை கல்ல வச்சாச்சு. சப்பாத்தி சுட்டதுனால கல் ரொம்ப சூடாக இருக்குது. கொத்து பரோட்டா போடும்போது இந்த சட்டியில் தான் போடுவோம். நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா போட்டு கொத்துன்னு கொத்துறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து தோசை கல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்ன இதை கழுவி வைக்கலன்னு சொன்னா, இப்போ கழுவி வச்சிருப்பேன். இந்த சட்டி வேணும் அப்படின்னு தான் நான் இதில் கழுவி வச்சேன். இப்போ தோசைக்கல்ல பார்த்ததையும் அங்கே மனசு மாறிடுச்சு. கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஹோட்டல் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை. வீட்லேயே ஈஸியாக பண்ணி நம்ம வாட்டி உட்காந்து சாப்பிடலாம். அதிகமாகலாம் சேர்க்கணும் தேவை. ஏன்னா நம்ம குழம்பும் ஊற்ற போகிறோம்ல. துரைக்கு ஃபேன் வேற. துரையா? யார் நீங்க தான் துரை. ஐயே துரை ஃபேன்லாம் இருக்க மாட்டேன். இன்னுமே பேபின்னு கூப்பிடலாம். துரை வரார், துரை நிற்கிறார், துரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், துரை வேலைக்கு கிளம்பிட்டார் அப்படிதான் சொல்லுவோம். இனிமே நான் தான் துரை. சரியா? துரை எதை துறக்க? இங்க என்ன காஞ்சிடுச்சு. தலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் நறுக்கினேன், ஆனா இவ்வளவு வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்க்கலையே, என்ன அப்படி தண்டல் சக்தி பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது வாட்டி அது வெந்துகிட்டு இருக்கும். இது வந்து குக்கிங் வீடியோ மட்டும் இல்ல, சும்மா ஒரு விளாக், நைட் விளாக். விஜயோட சமையல் ஒரு ஃபன் விளாக். ஓகே, ஃபன் விளாக். ஃபன் பண்றோம். விஜய் ஒரு பரோட்டா மாஸ்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கராத்தே மாஸ்டர். வெளியில தான் பாஸ் கராத்தே மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. உண்மையிலுமே நீ பரோட்டா மாஸ்டர். மான் கராத்தே எல்லாம் தெரியும்பி. மான் கராத்தே மட்டும் தான் தெரியும். போலீஸ் ட்ரைனிங் கூட அப்படி ஓடிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஓடுவேன். நீ தள்ளி தேவையில்ல. இப்ப அப்படியே கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கருவேப்பிள்ளை. இது ஏன் கருவேப்பிள்ளைன்னு பேர் வந்துச்சு? சொல்லு, நீ தானே கேள்வி கேட்ட, பதில நீ ஏன் சொல்லு. கேள்வி கேட்கறது தாண்டி நாங்க பதில் ஓன்ட்டதான் நீ தான் சொல்லணும். கேள்வி கேட்டவனே எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுக்கு பேரு கருவேப்பிள்ளை, அதனால அதுக்கு பேரு கருவேப்பிள்ளை. ஆனா பச்சையால இருக்கு. பச்சையால இருக்கு. அதுக்கு ஏன் வெங்காயம் பேர் வந்துச்சு? அது வெங்காயம் பேர் வந்து வச்சிருக்காங்க, அதனால வெங்காயம். அதே மாதிரிதான் இதுவும். உனக்கு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன் நேரத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். ஓகே மேடம், ஆன் பண்ணுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம்.
இதுக்கு ஏன் தக்காளின்னு பேர் வந்துச்சு? யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சது? இந்த மாதிரி ஒரு அறிவாளியா தான் இருக்கும். இந்த பேர்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? தக்காளி, வெங்காயம். ஓகே ஓகே போதும். இப்போ தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இது முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். என்னடா இதுவ வலுவா இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. அதாவது நம்ம குழம்பு ஊத்துறதுனால குழம்புல உப்பு இருக்கும். சப்பாத்தி குழம்பு உப்பு போட்டியா இல்லையா? போட்டேன். அப்ப அதுலயும் உப்பு இருக்கும். அதனால நம்ம அதிகமான உப்பு சேர்த்துக்க தேவையில்லை. சேர்த்து வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்க போறோம். இருக்கிறியா? இப்போ நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். ஆகா, சட்டி ஒரு சட்டிக்கு வந்துருச்சே. பத்தாவது பெரிய சட்டியிலே போட்டுக்கலாமோ? அப்பவே சொன்னேன் மாத்திக்கங்க அப்படின்னு. வரும் பார்த்தேன். சரி விடு, பார்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா குத்திக்குவோம். தள்ளு இப்படி சாப்பாடு முக்கியம். அப்படி அப்படின்னு கேமராமேன் சரியில்லையே. என்ன ட்ரைனிங் பத்தலையா கேமராமேனுக்கு? பண்ற செஃப்பை கூப்பிட்டு கேமரா கொடுத்து கேமரா எடுனா எனக்கு எப்படி எடுக்க தெரியும்? இதுல எத்தனை வந்திருக்கோம். கேமராமேன் நான் வந்து இப்போ குக்கிங் பண்ணும்போது நீ வந்து கேமரா எடுக்கிறது கத்துக்கணும். கேமராமேன் இதுல எத்தனை விடுபட்டிருக்கு எத்தனை வந்திருக்குன்னு தெரியல. நம்ம பேசினது அதுவே எனக்கு தெரியல. நீ ஆன் பண்ணாமே ரொம்ப தடவை நீ அதை பண்ணிருக்கடி. இன்னைக்கு ஒரு சம்பவம் செல்ல நீட்டிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன். உனக்கு எடிட் பண்ணும்போது தெரியும் பாஸ். இப்போ வந்து நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வந்து சிக்கன் குழம்பு இல்ல, மட்டன் குழம்பு. இந்த பாருங்க நல்லி கிடக்கு. அந்த நல்லி ரொம்ப எடுத்தேன். இப்போ வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதோட ஹைலைட்டு நம்ம குருமால தான் இருக்கு. மட்டன் குழம்பு மட்டும் தான் ஊத்தணுமா இல்ல தேவைன்னா காரம் பத்தாதுன்னா மிளகா பொடி, சில்லி பவுடர் ஏதாவது சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஊத்தலாமான்னு கேக்குறேன். ஏன் குருமாவே ஊத்தலாம். சில பேர் வெறும் குருமாவே ஊத்துறாங்க. இதுல வந்து லைட்டா அந்த சிக்கன் தூள் தூவிக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு லைட்டா, அதிகமான தேவையில்லை. சட்டி பத்தம். நீங்க எத்தனை பேரு வீட்டுல கொத்து பரோட்டா போட்டு சாப்பிட்டுருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு பேரு கொத்து சப்பாத்தி நான் வச்சிருக்கிறது. ஓஹோ, அப்படி வரீங்க. ஆமா, சப்பாத்தில பண்றதுனால கொத்து பரோட்டாக்கு முக்கியமா கொத்துறது தான். ரொம்ப பொடிசா வரணும் கொத்து. அது நமக்கு சட்டி பத்தல. அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கொத்திக்கிட்டே இருந்தா வந்துரும். பேபி பார்க்க சூப்பரா ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சா? இதுக்கு வந்து நீங்க வந்து பரோட்டா வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டுல சுடுற சப்பாத்தியே பரோட்டா மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் சொல்லணும். ஓகேயா? கமெண்ட்ல சொல்லணும். சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், ஒண்ணு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா கம்முனு. கொத்து பரோட்டால பீஸ் போட சொல்றான். இல்ல பீஸ் போட்டா எப்படி கொத்துவ? அத மட்டன் பீஸ் எடுத்து 2 போடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? உனக்கு எல்லாருக்கும் தலையில மூளை இருக்கும், உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. நீ கொடுத்து வச்சுவேன் பேபி. அதான் உனக்கு உடம்பு ஃபுல்லா மூளை உள்ள பொண்ணு கிடைச்சிருக்கு. உன்னை அந்த மூளையில உட்கார வச்சிருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டு வேலையை பாருங்க பாஸ். கூடிய சீக்கிரத்துல நாங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண போறோம். முக்கியமா குத்து பரோட்டா ஹோட்டல், குத்து சப்பாத்தி ஹோட்டல் வந்து ஒரு ஃபேன் வச்சு அது காத்தே வரல. இது ஏன் சுத்துறேன், எதுக்கு சுத்துறேனே சுத்த மாட்டேங்கிட்டு இருக்கு. வாங்கி ஒரு 6 மாசம் கூட இல்ல. அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதோட கெபாசிட்டி வந்து 2 கூட தேவையில்லை, 1 இருந்தாலும் போதும். மெயின் பாட்டுக்கு வரேன். கூடிய சீக்கிரத்துல நம்ம கடையில வந்துட்டு எல்லாரும் ஆர்டர் கொடுங்க, நம்ம தலைவர் கையால சாப்பிடுறதுக்கு. மெட்ராஸ்ல இருந்து எந்த ஊருக்கு? கும்பகோணத்துக்கு கொரியர்ல போகும்.
கும்பகோணத்துக்கு தான் போகுமா? கொரியர்ல போகும். கொத்து ஆமா. வேர்க்குது மக்களே. வேர்க்குதா? ஏசி மாட்டிருமா? இது கிச்சன்லயா? சிலு சிலு சிலுன்னு வரல காத்து. சிலு சிலு சிலுவென காத்து இருக்குது. லைட்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நான் சப்பாத்தில உப்பே போடல, மறந்து போய் போட்டேன்னு சொல்லி. உப்பெல்லாம் போட்டேன், பட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வயசாக இந்த உப்பு சர்க்கரையெல்லாம் குறைச்சிடணும். சரியா? ஏன் தெரியுமா இந்த கதை? நான் உப்பு போடல அப்படின்னா உப்பு இல்லைன்னு சார் உப்பு போடல, அதனால வந்துட்டு எனக்கு வயசாகி போயிடுச்சு. அதனால நான் வந்து உப்பு சுகர் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருக்கணும். அப்படித்தானே பேபி? நான் எப்படி ஒரே வாரத்துல சிம்பிளா முடிச்சேன். என்னத்த சிம்பிளா முடிச்ச? குண்டம்மா குண்டம்மா குண்டுன்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி கொத்து போட்டாவா நான் பண்ணி போடுறதுனால நீங்க இருக்க. வாரம் வாரம் மக்களே இந்த கொத்து பொருட்டா கேட்டுறா மக்களே. நான் வீடியோ பண்ணனுங்கிறதுக்காக தெரியுது. இது சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. பொய். இந்த பையன் அப்படியே நீங்களா நம்புற மாதிரி பொய் உண்மையா மாத்தி சொல்லுறேன். அழுதா பொய் உண்மையாயிராது. ஐயா ஆம்பளை பையன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான்டி. இது எந்த ஒரு நியாயம்? சட்டை போட்டவன் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான். ஊதா சட்டை போட்ட பையன் பொய் சொல்ல மாட்டான். இது ஊதா சட்டை இல்ல, நீல கலர் சட்டை. சரிங்க சரிங்க. பக்கத்து வீடு வரைக்கும் சவுண்ட் கேட்கணும். அப்படி கேட்கணும். அதான் சொல்றேன். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிப்போமா உப்பு இருக்கான்னு. டன்னு டன்னு டண்டனக்கா டன்னு டனக்கடக்கா டன்னு. உங்களுக்கு சில்லி பவுடர் இதெல்லாம் தேவைன்னா கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். குழம்புல காரம் இல்லைன்னா. நம்ம ஆளு எப்பயுமே குழம்புல காரமா தான் போட்டு வைக்கும். ஏன்னா கொஞ்சம் எங்க இது காரம் இல்லாம இருக்கு. ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கல இல்ல, பச்சை மிளகா சேர்க்கலாம் பொடி பொடியா நறுக்கி. நமக்கு அது தேவை. ஓகே, இப்ப நம்ம சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் கொத்து பரோட்டா மக்களே. போதும், அதுக்கு வாயிருந்தாலும் அழுதுரும் போல. இது கொத்து பரோட்டானா அப்படித்தாண்டி. அதுவும் நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்குள்ள வரேனா? வீடியோ விட்டு வெளில போக மனசு வரும். அதனால ஆர்வ கோளாறுல நீ பர்த்டே பண்ணிட்டு இருக்க. ஹாப்பில உனக்கு நல்லா வரணுமா இல்லையா? வரணும். வேணுமா வேணாமா? வேணும். சாப்பிடணுமா சாப்பிட கூடாதா? சாப்பிடணும். ஒரே பசியோட சாப்பிடணும்ல. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகே மக்களே, இப்ப நம்ம வந்து சூப்பரான சப்பாத்தி கொத்து பார்த்தோம். இல்ல இத கொத்து சப்பாத்தின்னு சொல்லலாம், இல்ல சப்பாத்தி கொத்துன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சமைச்சிட்டு நீங்க வைக்கிறதா பேர். அதாவது நம்ம சமைக்கிறதா சாப்பாடு, நம்ம சமைச்சதுக்கு நம்ம வைக்கிறதா பேர். அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சு. இப்ப வந்து நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகேவா? அப்புறம் முக்கியமான ஒண்ணு, நீங்க வீட்டுல செஞ்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணணும். இந்த கொத்து பரோட்டா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கணும். அப்புறம் தான் அடுத்தடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஆமா, விஜய்க்கு இந்த மாதிரி நிறைய சமையல் கலை தெரியும். நமக்கு தெரிஞ்சது ஒன்று. அடுத்தது ஆஃப் ஆயில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது சுடுதண்ணி எப்படி வைப்பது அப்படின்னு. ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுடுதண்ணி எப்படி வைப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க. சுடுதண்ணி எப்படி வைப்பதுன்னு சொல்லி கொடுப்பாரு. இதுக்கு பேரு தான் ஃபன். ஃபன் மக்களே, ஃபன் பண்ணி சிரிச்சுக்கங்க எல்லாரும். சரி, அப்படியே ஹாலுக்கு எடுத்துட்டு வாங்க. அவரோட வேலை குக்கிங் மட்டுமா? இதெல்லாம் வந்து போட்டோக்கு போஸ் கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு அப்படியே நில்லுன்னு சொன்னோம்னா நான் வந்து ஏதோ போட்டோ எடுக்க போறேன்னு நான் போஸ் செஃப். நீங்க அவரோட வேலை குக்கிங் மட்டுமா? நான் அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுறது, துடைக்கிறது, விளக்குறது, கழுவுறது, இது பூரா என்னோட வேலை. நல்லா இருக்கா? அழகா இருக்குடி. வீடியோ எடுக்கும்போது ஏய் ஏதாவது நான் சொல்லிர போயிடுறேன். வாங்க. வீடியோல சென்ட் வேர்ட் எல்லாம் வராது. வாங்க. ஓகே ஓகே. ஹாய் 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 ஹாய். வாங்க, கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட போகும்போது ஆய் ஆயின்னு கத்திரியடி. வாங்க வாங்க வாங்க. என்ன லுக்? இப்படிதான் என்ன வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றா. என்ன நீ லைவ்ல
லைவ்ல நடிச்ச மாதிரி இங்க நடிக்காத, வீடியோ எடுக்கும்போது நடிக்காத. சாப்பிடும்போது ஆயி ஆயினா இருக்காது, சாப்பிடுமா நீ தானே அப்படி சொன்ன. இத பாருங்க, அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு வேற. பாத்துங்க, இதுக்காக இலத்தட்டு. ஆமா, இலை இல்ல, அதனால இலை தட்டு வச்சிருக்கேன். இலை இதுல ஃபிட் பண்ணிருக்கடி. அந்த இந்த நம்ம வாழை மரத்துல வாங்கிருக்கோம்ல இலை, அதையே அப்படியே எடுத்து இதுல அப்படியே ஃபிட் பண்ணிருக்கு பாரு. இந்த வரி வரியா இருக்கு. ஆமா ஆமா, கேக்குறவன் கேனையா இருந்தா. நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை. புருஷன் சொன்னா நம்பணும். 2 1 4 3 கிடையாது, இல்ல 4. சரியா? அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. சாப்பிடு. இல்ல எனக்கு வந்து ஓகே ஓகே, அந்த செல்லுல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போச்சு. நீங்க இப்ப சாப்பிடலாம். சாப்பிட போறேன். கீழ இருந்து காட்டுங்க. ஏண்டி நீ கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு கேன் தண்ணி தூக்கிட்டு வந்து உன் பக்கத்துல வச்சிருக்கேடி, அப்படியே எடுத்து குடிச்சிருவியா? பாகுபலி இப்படியே எடுத்து நம்ம காலேஜ்ல பொங்கல் விழா வைக்கிறப்ப தண்ணி கேன் தூக்கிட்டு வந்தோம். பொங்கல் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா பேரும் அப்படியே தூக்கிட்டு தண்ணி குடிச்சோம். டம்ளர் வாங்க மறந்துட்டான். பிள்ளைய புள்ள தூக்கி குடிக்க முடியல, ஹெல்ப் பண்ணி தூக்கி ஏதாவது நல்லா குடி அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வாயில ஊத்தி விட்டான். தானே நல்லதே சொல்றது கிடையாது. நம்ம எப்பயுமே நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஆனா நமக்கு வாச்சது தாகத்துக்கு தண்ணி தூக்கி கொடுத்து, அப்புறம் தாகம்னு வந்துட்டா கஷ்டம்னு வந்தா இந்த கைப்புள்ள கர்ணனா மாறிடுவான் தெரியுமா? சரி சாப்பிடுங்க. உப்புலாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். அப்படி நல்லா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது, இது நல்லா இருக்கு. என்ன திரும்பவுமா? புல்லாத்தியமா? அடியே வயிறு வலிக்க முடியும் உனக்கு, நாளைக்கு வைத்த சும்மா சாப்பிட்றி செல்லா குட்டி, சாப்பிட்றி செல்லா குட்டி, நல்லா சாப்பிட்றி, உனக்காக தானே பண்ணேன். அந்த மூலையில உட்காந்து சும்மா கட்டு கட்டுன்னு கட்டு. சரி விடு. ஆமா, இவரு வந்து நாங்க விஜய் சேதுபதி, அவங்க நித்யா மேனனு, நாங்க வாரம் பரோட்டாவா செஞ்சு கொடுக்குறோம். சாப்பிடுங்க. இன்னொரு நாளைக்கு பொரோட்டா போட கத்துக்கணும். பொரோட்டா போட்டு உனக்கு கொத்து பொரோட்டா கத்து கொடுக்கணும். அப்ப இனி ஒரு மாஸ்டராவே ஆக பாக்குற, பொரோட்டா மாஸ்டரா. ஏய், ஒரு ப்ரொபோசர் டி, நானு பொரோட்டா மாஸ்டர் ஆக பாக்குற. ஓகே, நல்லா இருக்குல்ல? டன்னா? ஓகே. வாய் வளருதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? சரி, நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க சாப்பிட போறோம். ஓகே, எல்லாருக்கும் பாய், குட் நைட். ஏன்னா நைட் எடுத்துக்கிறதுனால அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஓகே, பாய்.